ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம மியான்மர் வந்த செலவு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் மியான்மரில் 15 நாள் நான் தங்கினேன். ஊர்லேருந்து கிளம்பி மியான்மரில் 15 நாள் இருந்த வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மியான்மர் வர்றதுக்கு நம்மக்கிட்ட 6 மாதம் வேலிடிட்டி உள்ள பாஸ்போர்ட் வேணும். அதாவது நம்ம எப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறோமோ, மியான்மரை காலி பண்ணி நம்ம போவோம் தெரியுமா? அப்போ அது வரைக்கும் நம்மளுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 6 மாதம் இருக்கணும். இது பொதுவாக எல்லா கண்ட்ரிக்குமே இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்ம அதிகமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம பாஸ்போர்ட் டேட் அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்மளால் அங்கே இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கவோ கொள்ளவோ எதுக்குமே அது நல்லதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மியான்மர் வெப்சைட்டில் போய்ட்டு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணணும். இந்த டூரிஸ்ட் விசா பார்த்திங்கன்னா $50 வாங்குவாங்க. $50ங்கும்போது நம்ம ஒரு காசு $4300 பக்கம் வரும். இந்த விசா பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளில் நம்ம கைக்கு கிடச்சிரும். அந்த டூரிஸ்ட் விசா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். அது ரொம்ப எனக்கெல்லாம் 2 நாளில் கிடச்சிட்டு. ஏன்னா இங்கே டேரெக்டாக ஆன் அரைவல் விசாவும் நம்ம எடுக்கலாம். அதாவது நம்ம இங்கே அதுக்கப்புறம் நம்ம விசா எடுத்து அதுக்கப்புறம் போகலாம். ஆனால் அதில் நிறைய சிக்கல் இருக்குது. சில நேரம் அவங்க பிடிக்கல, நம்ம மேலே சந்தேகப்பட்டாங்க, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க நம்மளை திருப்பி அனுப்பிவிடவும் வாய்ப்பு இருக்குது. அது சொல்ல முடியாது, நம்ம நேரத்தை பொறுத்து. அதனால் நான் டைரெக்டாக விசா எடுத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த சிக்கலும் இருக்காது. அதனால் அந்த விசாவை நம்ம அப்ளை பண்ணி விசாவை எடுத்துடணும். அப்போ விசா எடுக்கிறதுக்கு நமக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு உள்ள ஃபோட்டோ வேணும். நம்ம விசா அப்ளை பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டு அதில் அப்லோடு பண்ணணும். விசா எடுக்கிறதுக்கு நமக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டு, போக வர டிக்கெட் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி நம்ம எங்கே தங்குறோம் அப்படிங்கிறத டீட்டெயில் அதில் கொடுக்கணும். அந்த ஹோட்டல் புக்கிங் அது கொடுக்கணும். அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் ஃப்ளைட் டிக்கெட்டும் எடுக்கலை, ஹோட்டல் புக்கிங் பண்ணலை, விசா மட்டும் எடுத்துட்டேன். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அது எப்படின்னா, நான் டம்மி டிக்கெட் புக் பண்ணேன். டம்மி டிக்கெட் $1200 டம்மி டிக்கெட் புக் பண்ணால் அது ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் அப்படி ஒரு வேலிடிட்டி இருக்கும். அப்போ விசா அப்ளை பண்ணும்போது விசா அப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி டம்மி டிக்கெட்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அது நம்ம எப்போ போகிறோம், எப்போ அங்கேருந்து காலியாகிறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி போட்டோம்னா அதில் டம்மி டிக்கெட்டில் வந்துடும். அதில் நம்ம அதை அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, விசா கைக்கு வந்துடும். அதே மாதிரி ஹோட்டல் புக்கிங் அதே மாதிரி தான். ஹோட்டல் புக்கிங் பே அட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா, அதாவது நம்ம பணம் கட்டுற மாதிரி உள்ள ஹோட்டலில் நம்ம புக் பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த காசும் வீணாகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரிஜினலாக நம்மளுடைய ஏடிஎம் கார்டு நம்பரை நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம டிஜிட்டல் ஏடிஎம் கார்டு வச்சுருப்போம் பாருங்க, அந்த நம்பரை கொடுக்கணும். ஏன்னா அதில் தான் நம்ம பைசா வச்சுருக்க மாட்டோம். இதை நம்ம ஒரிஜினலாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் சில நேரம் நம்ம மறந்துட்டோம்னு சொன்னால் பைசாவை எடுத்துருவாங்க. அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விசா 3 நாளில் மெயில் வந்துடும். அதுக்கப்புறம் விசா 90 நாள் செல்லுபடி ஆகும். விசா நம்ம கை கிடச்சதுலேருந்து 90 நாளைக்குள்ளே நம்ம மியான்மர் போகணும். அந்த 90 நாளைக்குள்ளே 90 நாள் காலாவதி ஆகிறதுக்குள்ளே நம்ம மியான்மர் போயிடணும். அதுக்கப்புறம் அந்த விசா நம்ம மியான்மரில் இறங்கினதுக்கப்புறம் அந்த விசா 28 நாள் செல்லும். அதாவது 28 நாள் வரைக்கும் நம்ம மியான்மரில் இருக்கலாம். அந்த 1 மாதம்னு கணக்கு வச்சுக்கிடுங்களேன். ஏன்னா அது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மியான்மர் மாதிரி நாடுகளில் பிரிண்ட் அவுட்டு கேட்பாங்க. மற்ற நாடுகள்லேயும் நம்ம பிரிண்ட் அவுட்டு கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொபைல்னால் பார்க்குறதுக்கு அதில் ரொம்ப டைம் ஆகும். பிரிண்ட் அவுட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொபைல்லையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் விசா கையில் கிடச்சதுக்கப்புறம் 2வது டேரெக்டாக நம்ம டிக்கெட்டு புக் பண்ணி ஆகணும். ஒரிஜினல் டிக்கெட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம டேரெக்டாக நான் எப்படி வந்தேன், நான் தாய்லாந்து அங்கேருந்து அப்படியே மியான்மர் போனேன். நம்ம நேரடியாக சென்னையிலேருந்து நம்ம மியான்மர் கூட ஃப்ளைட் இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் போனால் $25,000 வரும். டேரெக்டாக ஒரு 3-3.5 மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. தாய்லாந்து சுற்றி போகிறது அது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தளவில். நான் ஏதோ ஒரு ஆசையில் வந்துட்டேன்னு வைங்களேன். இப்போ அதுவுமே கிட்டத்தட்ட $25,000 தான் ஆகும். ஆனால் அது அலைச்சல் நிறைய இருக்குது. அதனால் அப்படி பண்ணாமல் டேரெக்டாக நம்ம போயிடலாம். $25,000 போயிடலாம். அதுக்கப்புறம் அதில் இந்த உங்களுக்கு ஏர் ஏசியா ஃப்ளைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 7 கிலோ மட்டும் தான் ஹேண்ட் லக்கேஜ் அலோட் பண்ணுவாங்க. அதுமாதிரி தாய் ஏர்வேஸு, மற்ற மியான்மர் ஏர்வேஸ் அந்த மாதிரி இருக்குது. அதிலலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 7 கிலோ ப்ளஸ் 20 கிலோ அந்த மாதிரி அலோட் பண்ணுவாங்க. இப்போ சிங்கிள் டிக்கெட்டு $25,000. அப்போ நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு அதுக்கு அன்னைக்கு ரேட்டு எவ்வளோ இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடும். அதுக்கப்புறம் மியான்மரில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் எடுக்காது, இன்ஸ்டாகிராம் எடுக்காது, ஃபேஸ்புக் எடுக்காது, ஏன்னா இதெல்லாம் எடுக்காது. அப்போ அவங்க அந்த நாட்டு மக்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விபிஎன் வச்சுருக்காங்க. விபிஎன் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நானும் அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டு போடணும், போக வர டிக்கெட் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வர்றதுக்கு ஒரிஜினல் டிக்கெட்டு போடணும். அதுக்கப்புறம் 2வது நம்ம என்றைக்கு வாரமோ
அப்போ வந்து ஏர்போர்ட்டில் காமிக்கிறதுக்கு ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் போடணும். அப்போ இன்னொரு டம்மி டிக்கெட் ஒன்று போடணும். அது வந்து ரூ. 900 கிட்ட வரும். அதாவது சிங்கிள் ரிட்டர்ன் டம்மி டிக்கெட்னா ரூ. 900. அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு போக வர்ற டம்மி டிக்கெட்னா ரூ. 1200 வரும். இது டம்மி டிக்கெட் website.comல போய் பார்த்தா அங்கே நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப கஷ்டம் கிடையாது. எல்லாமே நானே தான் பண்ணேன். யாருடைய ஹெல்ப்லாம் கிடையாது. ஏன்னா நான் இப்போ படிக்கவும் இல்லை பெருசாட்டு. சும்மா அனுபவத்தில் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அப்படியே படிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்களுமே கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோட்டல் புக்கிங் அதே மாதிரி நம்ம வரும்போது மறுபடியும் 2வது விசா அப்ளை பண்ணும்போது ஒரு ஹோட்டல் புக்கிங், அதுக்கப்புறம் வரும்போது வேறு ஹோட்டல் புக்கிங் இருந்தாலும் சரி, அதே ஹோட்டல் புக்கிங் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வேணும். சில நேரம் கேட்பாங்க, கேட்காமலும் இருக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம நேரத்தை பொறுத்து இருக்குது. அதனால் நம்ம இவர்கிட்ட கேட்கல, அதனால் நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கஸ்டமர் ஆஃபீஸர் வந்து அவங்களுடைய அந்த அந்த ஆட்கள் அப்புறம் அவங்களுடைய மைண்டை பொறுத்து தான் அன்றைக்கி சூழ்நிலை எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ தாய்லாந்துக்கெலாம் வர்றதா இருந்தால் 500 தாய் பார்த்து நம்ம கைவசம் வச்சுருக்கணும். ஆனால் நான் வரும்போது பார்த்திங்கன்னா என்கிட்ட தாய் பார்த்து வச்சுருக்கியான்னு கேட்கவே இல்லை. என்கிட்ட என்ன கேட்டாங்க, ஹோட்டல் புக்கிங் கேட்டாங்க, ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் கேட்பாங்க. சில நேரம் மறந்துடுவாங்க, அவங்களே மறந்துடுவாங்க. அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நான் வரும்போது என்ன செஞ்சேன், பேட் ஹோட்டல் ஒன்று புக் பண்ணேன். புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் கேட்டால் காமிக்கிறதுக்காண்டி வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த டம்மி டிக்கெட்டுங்கிறது எப்படின்னா, அவங்க வந்து பிஎன்ஆர் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா அது வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறது தான் காமிக்கும். ஏன்னா அது டம்மின்னா டூப்ளிகேட் டிக்கெட் கிடையாது. அது ஒரிஜினல் டிக்கெட் தான். ஆனால் அது சொல்கிறது டம்மி டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 24லேருந்து 48 மணி நேரம் அந்த டைம் இருக்குது. அது ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நான் வந்து கடைசியாக இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் போய் ஃபஸ்ட்டு வீடியோவில் தாம்பரத்தில் போய் பிரிண்ட் எடுக்கிறதுக்காண்டி இறங்குவேன். அது எதுக்குன்னா அந்த டம்மி டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு தான் நான் இறங்கினேன். என்னென்னா நான் ட்ரெயினில் வரும்போதே டம்மி டிக்கெட் புக் பண்ணேன். அதாவது 24 மணி நேரம், ஏன்னா நான் தாய்லாந்து வந்து போகிறதுனால 24 மணி நேரம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த 24 மணி நேரத்துக்கு உள்ளே புக் பண்ணி தாம்பரத்தில் இறங்கி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி அது ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்டு. அதே மாதிரி எனக்கு தாய்லாந்தில் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. காமிச்சேன். செக் பண்ணி பார்த்தாங்க. அது ஓகே அப்படின்னு ஆனவுடனே அதெல்லாம் விட்டுட்டாங்க. விசா அப்ளை பண்ணும்போது டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஹோட்டல் புக்கிங் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம நேரடியாக வரும்போது அப்பவும் ஹோட்டல் புக்கிங் தேவைப்படும். அப்போ ஒரு பேட் ஹோட்டல் ஏதாவது ஒன்று புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இறங்கிட்டு, எனக்கு ஏற்கனவே நான் போலோ கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கினேன். அது ஏற்கனவே நான் வந்து இதில் பார்த்தேன், இன்டர்நெட்டில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு சில ஆட்கள் போட்டிருந்தாங்க. அப்போ போலோ கெஸ்ட் ஹவுஸு கொஞ்சம் அது முக்கியமான இடத்துல இருந்ததுனால அப்போ நான் நேரடியாக டாக்ஸி மூலியமாட்டு நேராக வந்து போலோ கெஸ்ட் ஹவுஸில் இறங்கி அங்கே அப்படியே புக் பண்ணிட்டேன். அவங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கேட்டாங்க, ஒரு நாளைக்கு மியான்மர் ரூபா பார்த்திங்கன்னா 20,000 கேட்டாங்க. 20,000ங்கும்போது நம்ம ஊர் காசு எவ்வளோ வருது, ஒரு இந்தியா ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 440 கிட்ட வரும். அவ்வளோதான். அதாவது 1000 ரூபாய்க்கு 22 வரும் நம்ம ஊர் காசு. 440 வரும். அதாவது இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இந்தியா காசை கொண்டு வந்து மியான்மர் காசாக நம்ம மாற்றக்கூடாது. அது மாற்றினா நமக்கு நஷ்டம். நம்ம வந்து என்ன செய்யணும், ஊர்லேருந்து மியான்மருக்கு வர்றோம்னு சொன்னால் நம்ம டாலர் தான் கொண்டு வரணும். டாலருக்கு தான் மதிப்பு. இப்போ நீங்கள் இந்தியா காசை கொடுத்து 1000 வாங்குறீங்கன்னு சொன்னால் அதே அமௌண்ட் உள்ள டாலரை நீங்கள் கொடுக்கும்போது அது 2000 கிடைக்கும். அதனால் அது மியான்மரில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு நாட்டில் கிடைக்காது. ஏன்னா மியான்மரில் டாலருக்கு ரொம்ப அவசியம் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதனால் டாலரை கொண்டு வந்திருக்கேன். பேசாமல் $100 கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி டாலர் வந்து கசங்கக்கூடாது, பேனா கிறுக்கல் இருக்கக்கூடாது, கிழிசல் ஏன்னா மடங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம ஃபோன் எப்படி இருக்குது அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் டாலரு. ஏன்னா பர்ஸில் வச்சு மடக்கக்கூடாது. மடக்குனா அதுக்கு வந்து வேல்யூ கம்மியாக போயிடும். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ நல்ல வேல்யூ ஃபுல் அமௌண்ட்டு தந்துடுவாங்க. இப்போது ஒரு $100 எவ்வளோ கொடுப்பாங்கன்னா மியான்மர் காசுக்கு வந்து 4,36,000 நான் கடைசியாக வாங்கினது. அதுதான் வாங்கினேன். அதுக்கப்புறம் மியான்மரில் டீ செலவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு டீ வந்து 2000 இருக்குது, 2200, 1000 கூட டீ இருக்குது அங்கே உள்ள காசுக்கு. டீலாம் வந்து ரொம்ப கம்மி தான். அதேமாதிரி தோசை, சாப்பாடு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன், இங்கே தாய்லாந்தில் இறங்கி ஒரு 35,000 நான் வந்து இந்தியா காசை கொடுத்து மாற்றினேன். எவ்வளோ கொடுத்தேன், 1000 1500 கொடுத்து மாற்றினேன். 35,000 தந்தாங்க. அப்போ அதை மியான்மர் காசு தாய்லாந்தில் அது ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். தாய்லாந்தில் எல்லா இடத்துலையும் மியான்மர் காசு கிடைக்காது. நான் இப்போ வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்கேயுமே மியான்மர் காசு எடுக்கவும் மாட்டுக்காங்க, தரவும் மாட்டுக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போது 35,000 அங்கே மாற்றினேன். அதை வந்து ஏர்போர்ட்லேருந்து வர்றதுக்கு டாக்ஸிக்கு ரூபாயை கொடுத்தாச்சு, முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து $100 மியான்மர் காசு மாற்றினேன்.
அது ஃபுல்லாக காலியாயிருச்சு. $100 $100 நம்ம ஊர் காசு வந்து 9300 500 அந்த ரேஞ்சுக்கு வரும். அப்போ 2வது மறுபடியும் ஒரு $100 மாற்றினேன். 2 தடவை மாற்றினேன். 2வது மாற்றும்போது அதில் வந்து மியான்மர் காசு எனக்கு ரொம்ப மிச்சமாயிட்டு அதை கொடுத்து $35 வாங்கிட்டேன். அப்போ எனக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு, முதல்ல ஒரு இந்தியா காசு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2வது பார்த்திங்கன்னா $165 $165 எனக்கு மியான்மருக்கு மொத்தமாக செலவு. இதுக்கு அதாவது நான் தங்கின செலவு மட்டும் சொல்கிறேன். ஃப்ளைட் டிக்கெட்லாம் அது தனி. ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. நான் தாய்லாந்து வந்ததுனால தாய்லாந்தில் ஃப்ளைட் டிக்கெட்டு $10,000 $12,000 தான் வரும். அதேமாதிரி நம்ம ஊர்லேருந்து இங்கே வர்றது $25,000. அதெல்லாம் நீங்கள் அதை சேர்த்துக்கிடுங்க. இவ்வளோ தான். மியான்மரில் ரொம்ப சிம்பிளான செலவு தான். மியான்மருக்கு எதுக்கு $25,000 டிக்கெட்? இப்போ மற்ற தாய்லாந்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா $13,000 $12,000 டிக்கெட் கிடைக்கும். மியான்மருக்கு பெருசாக ஆட்கள் வரமாட்டாங்க. ஏன்னா அதேமாதிரி அங்கேருந்து போகிறதும் ரொம்ப கம்மி. அதனால தான் அங்கே வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே நான் வந்து எதுக்காக வேண்டி சரி இவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது எதுக்காக வேண்டி வந்தோம்னா, நம்ம சொந்தக்காரங்களை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இப்போ இல்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இருப்போமா அவங்க இருப்போமா தெரியாது. அதனால் இந்த சூழ்நிலை கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் சரி ரெடி பண்ணி அந்தால வந்துட்டேன். அதாவது நீங்களும் வந்து டம்மி டிக்கெட் புக் பண்ணி இதே மாதிரி பேயட்டு ஹோட்டல் புக் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து எதுக்காக வேண்டி புக் பண்ணேன், எனக்கு வந்து எத்தனை நாள் இருப்போம், எத்தனை நாளில் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால் நம்ம இப்போ சப்போஸ் இப்போ நான் 10 நாள் புக் பண்ணிவிட்டு வந்திருந்தேன்னு வைங்க, 10 நாளில் வந்து நான் கண்டுபிடிக்காமல் நான் கிளம்பி போகக்கூடிய சூழ்நிலை ஆகிருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் நான் கண்டுபிடிச்சேன் குடும்பத்தார்களை. அதனால் வந்து நான் லேட்டாக எனக்கு தெரியாதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ரூட்டில் வந்தேன். நீங்கள் வந்து அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உங்களுக்கு செலவு வந்து கூடுதலாயிரும். அதுக்காக வேண்டி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் போகிறீங்க, ஒரு வாரத்தில் நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம வர்றோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஒரிஜினல் டிக்கெட்டு ஒரிஜினல் ஹோட்டல் புக்கிங்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா செலவுங்கிறது வராது. பெரும்பாலும் இந்த யூடியூபர் இந்த ட்ராவலர் பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரூட்டில் போவாங்க. ஏன்னா அப்படி போனால் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் இருந்து இன்னும் 2 நாள் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு டிக்கெட் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டிக்கெட்டை நான் கேன்சல் பண்ண வேண்டி வரும். அதனால் பைசா வீணாக விரயமாகும். அதனால தான் வந்து இந்த ரூட்டில் ட்ராவலர் இந்த ரூட்டில் போவாங்க. அதனால் நீங்கள் ஒரிஜினலாக வர்றதா இருந்தால் நீங்கள் அந்த ரூட்டில் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரிஜினலாகவே புக் பண்ணிவிட்டு அந்த எப்போதும் போல் நார்மலாக நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரியே அழகாட்டு வரலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை.